பாசிப்பயிரை வேக வச்சு மட்டும் சாப்பிட்ருக்கீங்களா? நான் சொல்கிற மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு பாசிப்பயிறு 1/4 கிலோ, முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 5 பல் பூண்டு, புளி கரைச்சி வச்சது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுட்டு சீரகம், கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 5 பல் பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வெந்து வரணும். அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து பாசிப்பயிரை எடுத்து சேர்த்துக்கோங்க. பாசிப்பயிறு ஊற வைக்கலாம் வேணாம், அப்படியே அலசிட்டு டேரெக்டாக இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்சுருந்த ஒரு தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியையும் அதோடு சேர்த்துக்கிறோம். புளி கரைச்சல்லே நம்ம குழம்பு மசாலா தூளும் சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம முருங்கைக்காயும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. குழம்பு இப்போ அருமையாக வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், இந்த பாசிப்பயிறு குழம்பு ரெடி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.